முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அவருடைய சொந்த சுற்றுப்பயணம். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி வந்த மாதிரி எனக்கு தெரியல. அடிக்கடி சுற்றுப்பயணம் சென்றிருக்கார், பொருளாதார வருன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் நிச்சயம். மகா மோசம். கிட்னி திருட்டுலாம் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. ஹாஸ்பிட்டல கிட்னி திருட்டு, கொலை கொள்ளை, போறக்கூடிய இடம் பூரா தகராறு, வெட்டு குத்து நடக்கல. தமிழ்நாடுக்கு மிஞ்சின வேற எந்த ஸ்டேட்டும் இல்லை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பல முறை இந்த கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் பல முறை பல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு ஒரு உதாரண மேடையிலே சண்டை போடக்கூடிய நம்ம தங்க தமிழ்ச்சே பார்த்துட்டோம், அந்த எம்எல்ஏ பார்த்துட்டோம். இது ஒரு சின்ன உதாரணம். கட்சியை விட்டு நீக்கல, கட்சியை விட்டு விடுவிச்சிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் ஒரு மூத்த சீனியர் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்காரு. அது there is no doubt. எப்பவுமே ஒரு கட்சியில ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அந்த தலைமையை நம்ம கட்டுப்படுத்தணும். இவரு பல காலகட்டங்களில் எம்ஜிஆரோட இருந்தாரு. எல்லாம் இதெல்லாம் யாருன்னா குறையா சொல்லவே இல்லை. ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவர் மக்களை திரட்டி ஓட்டை சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வரணும் பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும், மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவற்றை ஓடக்கூடிய ரத்தம் அதிமுக ரத்தம்னு அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ரத்தத்திலே ஏ பி ஏ பாசிட்டிவ் தான் உண்டு, அதிமுக ரத்தம்லாம் கிடையாது. அப்போ இதுல பேக்ரவுண்ட் யார் இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட். என்ன சொல்றாங்கன்னா 4 பிரிவா நம்ம நின்னா தேர்தலில் ஜெயிக்க முடியாது, ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம். ஒற்றுமையா இருக்க பத்தி பிரச்சனையே கிடையாது. எடப்பாடி பொதுச் செயலாளர், எடப்பாடி முதலமைச்சர் சொல்லினா ஒற்றுமை கண்டிப்பா 100% வரும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒருங்கிணைப்புனா உங்களுக்கு ஒருங்கிணைப்பு உங்களுக்கு என்ன பதவி வேணும்? அது எப்படி வெளியில உள்ளுக்கு அவர்கிட்ட பேசி பாருங்க. வெளி மேடைக்கு பப்ளிக் ஒரு சிம்பதி வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி வேணும்? தியாகம் பண்ணட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அவரு தான் சொன்னாரு எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவரு எனக்கு டெப்டி சிஎம் கொடுத்தாங்க. சொல்லலாமா? இதை போய் ஒரு பாரத பிரதமர் கொடுத்த வெளியில போய் சொல்லலாமா? ரைட்டு. இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு எந்த பதவி இல்லை, எந்த பதவி இல்லைன்னு. அதுக்கு அர்த்தமே பதவி வேண்டும் வேண்டும் வேண்டும். ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. தெளிவா இருக்குல்ல சார். ஒன்றிணைக்கிறதுக்கு நான் தான் கேட்ட கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ஒன்றிணைந்தால் நீ எதை யாரை ஒன்றிணைக்கிறீங்க, எதுக்கு ஒன்றிணைக்கிறீங்க? ஓட்டு செதறி போயிட்டு உங்க கூட ஏங்க நீங்க ஒன்றிணைய வேண்டியதா? எதுக்கு எடப்பாடிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றிணைன்னு சொல்லி? உங்களால எத்தனை பேர் இருக்காங்க? உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? நான் முறையா சொல்லவே இல்லை. நான் கட்சி நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எண்ணம். இவரு செங்கோட்டையன் இப்போ எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கல. அசம்பிளி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம், மூத்த தலைவர்லாம் போய் பேசியிருக்கோம். அவர் டெல்லி போயிருக்காரு, பார்த்துருக்காரு, வந்திருக்காரு. இப்படி ஆளாளா டெல்லிக்கு நாங்க போய் 10 நாள் கெடு கொடுத்தா அவர் போய் சொல்ல என்ன செய்வாரு? அது சொல்லுங்க. நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. யாரை ஒருங்கிணைக்கிறது? நான் சொன்னா ரத்தம் அதிமுக ரத்தம் யாரு சொல்லணும் அவங்க சதி. ரத்தங்கிறது பிளட்ல அவன் கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்கான். ஏ பி பாசிட்டிவ். நீங்க சொல்லக்கூடிய ஆளு அதிமுக இல்ல, மற்றவங்க எந்த ரத்தம் ஓடு எனக்கு தெரியல. செங்கோட்டையற்ற மட்டும் அதிமுக ரத்தம் ஓடுன்னு சொல்லக்கூடிய ஆளு தான் the background of the sabotage of AIADMK.